ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். 41வது கொஸ்டின், 2026ஆம் ஆண்டிற்கான ரஷ்ய கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பையை வென்ற முதல் இந்தியர் யார்? ரஷ்யாவில் கலினின்கிராட் பகுதியில் நடைபெற்ற 2வது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் யாரை ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சுதர்சன் பட்நாயக். 42வது கொஸ்டின், இந்தியாவின் தரைப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய இராணுவத்தில் 31வது தலைமை தளபதியாக ஜெனரல் தீரத் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜெனரல் உபேந்திர திவேதிக்கு பிறகு 2026 ஜூன் 30 அன்று இவர் பொறுப்பேற்றார். ஆன்சர் என்னன்னா தீரத் சேத். 43வது கொஸ்டின், விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் செயல்பாட்டு அணுக்கடிகாரம் எந்த தனிமத்தை அடிப்படையாக கொண்டது? தோரியம் 229 எனும் அரிய வகை ஐசோடோப்பை அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் தோரியம் 229. 44வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிவால் செல் நோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அதாவது வேர்ல்டு சிக்கிள் செல் டே எப்போனா ஜூன் 19. ஆன்சர் வந்து ஜூன் 19. 45வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் 8 வழி சுரங்கப்பாதை எந்த புலிகள் காப்பகத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து முகுந்திரா மலை புலிகள் காப்பகம். நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், பிரிக்ஸ் வெர்சாயில்ஸ் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டிற்கான உலகின் மிக அழகான விமான நிலையங்களின் பட்டியலில் எந்த 2 இந்திய விமான நிலையங்கள் இடம்பெற்றன? ஆன்சர் வந்து நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் கவுஹாத்தி ஏர்போர்ட். 47வது கொஸ்டின், டைம் இதழின் விளையாட்டுத் துறையில் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நபர்கள் 2026 பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய விளையாட்டு வீரர் யார்? ஸ்மிருதி மந்தானா. ஆன்சர் ஸ்மிருதி மந்தானா. 48வது கொஸ்டின், ஜூன் 2026இல் புதிய மேம்பாட்டு வங்கியில் அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்கில் இணைந்த 10வது உறுப்பினராகவும் மத்திய ஆசியாவிலிருந்து இணைந்த முதல் நாடாகவும் மாறிய நாடு எது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான். 49வது கொஸ்டின், குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட் 2026 படி ஆசியாவின் 2வது சிறந்த AI நேட்டிவ் ஸ்டார்ட் அப் மையமாக எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பெங்களூர். இந்தியாவை சேர்ந்த பெங்களூர். ஜூன் 2026இல் தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சைபல் சட்டோபாத்யாய். உலக அகதிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் 20 ஜூன். இதோட கருப்பொருள் என்னன்னா அனைவரும் பாதுகாப்பாகும் வரை. இங்கிலீஷில் until everyone is safe. 52வது கொஸ்டின், 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் என்ன? இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ஜூன் 21. இதோட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். இதுதான் ஆன்சர்.
53வது கொஸ்டின், எது பிஎஸ்சி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் சாத்விக் குறியீடு, அதாவது சாத்விக் இண்டெக்ஸ் எதுனா பிஎஸ்சி சாத்விக் 100. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. சாத்விக், பிஎஸ்சி சாத்விக் 100. 54வது கொஸ்டின், FAOவின் சோஃபியா 2026, அதாவது ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் 2026 அறிக்கையின்படி 2024 நீர்வாழ் விலங்கு உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? இதில் சீனா முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க, இந்தியா 2ஆம் இடம். உலகோட மொத்த உற்பத்தியில் சுமார் 9% பங்களிச்சிருக்காங்க நம்ம இந்தியா. ஆன்சர் 2nd பிளேஸ். 55வது கொஸ்டின், 2025-26 FIH ஹாக்கி விமென்ஸ் நேஷன்ஸ் கப், அதாவது FIH மகளிர் ஹாக்கி நேஷன்ஸ் கோப்பை பட்டத்தை எந்த நாடு வென்றது? ஜூன் 21, 2020 ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை தோற்கடித்து இந்தியா வென்றது. ஆன்சர் இந்தியா. 56வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு மாநாட்டின், அதாவது UNCTADன்னு சொல்லுவாங்க, தகவலின்படி 2025ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய கப்பல் மறுசுழற்சி நாடாக மாறியது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா ஏறக்குறைய 2.99 மில்லியன் மொத்த டன் கப்பல்களை மறுசுழற்சி செய்து உலகளாவிய சந்தை பங்கில் 35.4% கைப்பற்றி முதல் இடத்தில் இருக்கிறது. ஆன்சர் இந்தியா. 57வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 23. இதோட கருப்பொருள் என்னன்னா, உங்களால் இதை செய்ய முடியும், வாருங்கள் முன்னேறுவோம். இங்கிலீஷில் யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ். 58வது கொஸ்டின், 18 கோல்களுடன் ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அதிக கோல்களை அடித்தவர் யார்? ஜெர்மனியின் மிரோஸ்லாவ் குளோஸை முந்தி 18 கோல்களை அடித்து ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் தனி பெரும் கோல் அடித்தவர் என்ற மைல்கல்லை எட்டியவர் லியோனல் மெஸ்ஸி. ஆன்சர் சி. 59வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய செய்தி பரிமாற்ற தளமான வாட்ஸ்அப்பின் புதிய உலகளாவிய தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? அதாவது புதிய CEO அறிவிச்சிருக்காங்க. யாருன்னா குணால் சா. ஆன்சர் ஏ, குணால் சா இவங்க தான். அடுத்து 60வது கொஸ்டின், உளவுத்துறையின் புதிய, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதோட புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மூத்த IPS அதிகாரி மகேஷ் தீட்சித் இவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தபன் குமார் தேகா 2 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்தாங்க. மகேஷ் தீட்சித் 2 ஆண்டுகள் பொறுப்பில் இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 GK முடிஞ்சிருச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன். நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.